ஹாய் ஆமி, நான் உங்கள் ஜெஸி. ஸோ டீல் ஆஃப் பிஸ்னஸ் மேரேஜ் அதோட சிக்ஸ்த் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஜெமின் ஆண்டி தான் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு, ஆ ஜெமின், நீ சொன்னதை என்னால் எதுவுமே என்னால் நம்ப முடியல. எங்கள் அப்பா இப்படி போய் எப்படி கிடையாது. ஹே, இதெல்லாம் உண்மைட்டே. நான் தான் உங்கள்கிட்ட சொன்னல, அந்த லேடியை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும். பட் அதுலேயும் கொஞ்சம் டவுட் தான். ஆனால் பாதி உங்கள் அப்பாட்ட தான் கேட்டாகணும். உங்கள் அப்பாவுக்கு தான் எல்லா ட்ரூத்துமே தெரியும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அப்பா கிட்ட எப்படி கேட்குறது நான்? வேறு வழி இல்லட்டே, நம்ம கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு மேலே உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் லாஸ் ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம கேட்டு ஆகணும். சரி ஜிமினா, நம்ம இன்றைக்கி போய் கேட்போம். அதுக்கு முன்னாடி நீ ஜங்குக்கு கால் பண்ணி சொல்லு. அப்புறம் வேறு ஏதாவது ஆகிடப்போகுது. ஆமாம், நான் கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கால் பண்ணுறான். ஏட்டே, எங்கே இருக்கா? அம்மா அப்பயே சொன்னாங்க நீ வெளியே போயிருக்கன்னு. எங்கே போன? ஆ ஆ ஜங்குக், நான் ஜெமின்க்கு பர்த்டே வருது, அதான் அவனுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, சரிடா, பார்த்து சீக்கிரமாக வீட்டுக்கு வா. ஓகே, இனிமேல் சொல்லிட்டு போ, சொல்லாமல் போவாத. ஓகே ஓகே ஜங்குக்கா, நான் வந்துட்டு உனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிடா, பார்த்து போயிட்டு வா. இப்போது அப்படியே டே வீட்டில் தான் காட்டுறாங்க. டேவன் ஜெமின் தான் இப்போது. அம்மா, அப்பா எங்க? ஏய் டே, எப்படா வந்தவொடனே அப்பா கேட்குற பத்தியா? நான் இங்கே ஒருத்தி குத்து கலாட்ட நிற்கிறேன், உனக்கு தெரியலையா? அம்மா அதெல்லாம் இல்லைம்மா. சரிடா, அப்பா மேலே பாசம் அதிகம் ஆகிடுச்சுல. போ மேலே தான் இருக்கார். நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன், நீ மேலே போ. சரிம்மா, நான் மேலே போயிட்டு பேசிகிட்டு இருக்கேன். இப்போது டே அப்படியே மேலே தான் போகிறான். அப்பா, டே எப்படா வந்த? வா வா, உட்கார் வா வா. இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் விஷயமா பேசிகிட்டு இருந்தேன். அப்பா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுடா. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாரு. இது உனக்கு எப்படி கிடச்சிது? சொல்லுங்கப்பா, யார் இது? எதுக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோவில் இவங்க கூட இருக்கீங்க? எனக்கு அவங்க யாருன்னு தெரியணும். ஆனால் டே, உனக்கு எப்படி கிடச்சிது இந்த ஃபோட்டோ, அது சொல்லு. அப்பா நான் சொல்கிறேன்ப்பா, அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள், இது யார்? அது அது நான் லவ் பண்ண பொண்ணு. என்னது, லவ் பண்ணீங்களா? ஆமாம், காலேஜ் டேஸில். இப்போது அப்படியே டேவோட அப்பா தான் அவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. இப்போது மிஸ்டர் கிம் தான் காலேஜ் போயிட்டுருக்கும்போது ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு, ஹே கிம், இங்கே பாரு, இந்த லெட்டர் உனக்கு தான். ஹேய், உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, எனக்கு இந்த லவ்லாம் சுத்தமாக பிடிக்காது, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு. ஏன் கிம் இந்த மாதிரி பண்ணுற? இங்கே பாரு மீனு, எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும். இந்த லவ் மயிறு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஓ, என் லவ் எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கா? சொல்லு கேம், சொல்லு. பாரு மீனு, உன்னோட லைஃப்பில் நீ ஃபோக்கஸ் பண்ணு. என் லைஃப்பில் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு நீ தேவையில்லாமல் என்னோடய லைஃப்பில் வர? நான் உன்னை லவ் பண்ணுறேன் கேம், உனக்கு ஏன் அது புரியல? இங்கே பாரு மீனு, எனக்கு நிறைய வேலை இருக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் வழி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தள்ளிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ அந்த மீனு தான், இவன் என்ன என் லவ்வை அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறான், விடுவேனா நான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. இப்படி தான் டெய்லியும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பா. இப்போது லைப்ரரியில் உட்காந்துட்டு மிஸ்டர் கிம் உட்காந்து படிச்சுட்ருக்காரு. இப்போது திருப்பியும் மீனும் எதிர்க்கு வந்து உட்காந்துட்டு, ஹாய் கிம், என்ன படிக்கிறா? இந்த புக்கா? எனக்கு கூட, நான் படிக்கவே இல்லை, படிச்சுட்டு நான் வெயிட் பண்ணுறேன். உனக்கு என்ன வேணும்? எங்கே போனாலும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கா, எதுக்கு இப்போ ஃபாலோ பண்ணிட்டே வந்தா? யோ கிம், இது லைப்ரரி, சைலண்ட்டாக இருங்க, கத்தாதீங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டேன். வேறு எதுக்கு வருவேன், புக் படிக்க தான். அதுவும் நீ வச்சுருக்கேன், அந்த புக் தான் வேணும் எனக்கு. இங்கே பாரு மீனும், உனக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன் நான் பின்னாடி வராதான்னு. ஆனால் நான் பின்னாடி வரலே, முன்னாடி தானே இருக்கேன். இந்த மாதிரி மொக்கையே பேசாமல் போறியாங்கிறது. ஐயோ, ஏன் கேம் என்னை எவ்வளோ வெறுக்கிற? அவ்வளோ அவ்வளோ பிடிக்கலையா என்ன? அதுதான் நானும் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன்.
உன்னை எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன்னா உன்னை பிடிக்கல. இதுக்கு ரீசன்லாம் தேவையில்லை எனக்கு. ஜஸ்ட் உன்னை பிடிக்கல. எனக்கு உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். இங்கே பாரு மீனு, எனக்கு லவ்லலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. மெயினாக உன்னை உன்னை எனக்கு பிடிக்கல. போறியா எங்கேருந்து? ஆ, எதுக்கு இவ்வளோ ஹர்ட் பண்ணுறேன்னு? அவ்வளோ கேவலமாக இருக்கேண்ணா நான்? இங்கே பாரு, நான் அழகா இல்லையா? நான் அழகை பற்றி பேசவே இல்லை. இப்போ லவ்வுக்கு அழகெல்லாம் தேவையே கிடையாது. ஃபஸ்ட்டு எனக்கு லவ்வே பிடிக்கல, அதுக்கப்புறம் தான் நான் உன் அழகா அதெல்லாம் பார்ப்பேன். கேம் நீ சொல்ல, நான் வேணா பிளாஸ்டிக் சர்ஜரி கூட பண்ணிக்கிறேன். ஏய், பைத்தியகாரத்தனமாக பேசாது. வந்து போறியா? எனக்கு ஒன்று பிடிக்கல, உன்னை பிடிக்கல. உன்னை மட்டும் இல்லை, லவ்ன்ற வேர்டே எனக்கு பிடிக்கல. போய்ங்கிறது. ஆனால் கேம், நான் உனக்காக உயிரே கொடுப்பேன். எனக்கு ஒரு மயிறு வேணாம். போய்ங்கிறது. கேம் போடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. பட் திருப்பியும் அந்த கேம் பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பா. இப்போது ரொம்ப சீரியஸ் ஆகி, பாரு கேம், நீங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இப்படி பண்ணுற? ஐயோ, ஏன்டி டார்ச்சர் பண்ணுற? எனக்கு உனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. கொஞ்சம் போ. பாரு, இன்னொரு வாட்டி பிடிக்கலன்னு சொன்னேன் என்ன பண்ணுவா? பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி தான் காட்டுறா. எதுக்கு அதை கையில் வச்சுருக்கா? எல்லாவா அக்செப்ட் பண்ணிக்கோ. இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் என்னை வெறுத்துட்டே இருக்கா. எனக்கு அது பிடிக்கல. என்ன லவ் பண்ணு, என்ன லவ் பண்ணு. பைத்தியக்காரத்தனமாக இருக்குடி இதெல்லாம். இது சுத்த பைத்தியக்காரத்தனம். எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க நீ? ஒழுங்காக அந்த கத்தியை கூட. முடியாது, நீ என் லவ்வை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் கேம். ஐயோ இந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணுற வேலை வச்சுக்காத. பிளாக்மெயிலா? என் லவ் உனக்கு பிளாக்மெயிலாக தெரியுதா? பிடிக்காத விஷயம் ஒருத்தவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ண சொன்னால் அது பிளாக்மெயில் தான் சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணலன்னு நினைக்கிறியா? ஆமாண்டி, ஆமாம். ஆனால் கேம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரா. இப்போ எதுக்கு கிட்ட நடந்து வர? தூரமாக போடி. இல்லை, எனக்கு ஒரு முடிவு சொல்லி ஆகணும். கிட்ட வராதா, தள்ளிப்போ. அப்புறம் நடக்கிறது வேற. இல்லை கேம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரா. அப்படியே கேம்மை போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு கேம், ப்ளீஸ் என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ, லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பிடிச்சிக்கிறா. கேம்னால் தள்ளவே முடியல. ஸோ ஹக் பண்ணிவிட்டு, என்னடி வேணும் உனக்கு? தயவு செஞ்சு என்னை விட. முடியாது கேம், நீ என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ. ஐயோ விடுன்னு, விடுடி. இல்லைனா நீயும் என் கூட சேர்த்துரு. என்னது? நான் ஏன்டி சாகணும்? உனக்கு உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா? தயவு செஞ்சு என்னை விடுறி. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹை டு ஹை பார்க்குறா மீனு. ஆனால் கேம்னால் பார்க்கவே முடியல. ஏன்னா அவருக்கு பிடிக்கவே இல்லை அந்த இதுவே. பாரு கேம், ஒரு செகண்ட் என் கண்ணை பாரு. என் கண்ணில் உனக்கு லவ் தெரியலையா? எனக்கு ஒரு மயிரும் தெரிலடி, மயிரும் தெரில. தள்ளி போ ஃபஸ்ட்டு. ஒரு செகண்ட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறா. கிம்மும் பார்த்துட்டு, இப்போ என்ன வேணும் உனக்கு? எனக்கு கிம் நீ வேணும், என்னோட கிம் வேணும் எனக்கு. என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லிப்பில் தான் போய் கிஸ் பண்ணுறா. கிம் அப்படியே ஷாக்காக ஐஸ்லாம் வந்து ஒய்டாக போகுது. என்னடி பண்ணுற? பைத்தியமா உனக்கு? எதுக்கு எனக்கு கிஸ் பண்ண? கேம் ப்ளீஸ், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ரொம்ப. ப்ளீஸ் நம்ம மேரேஜ் பண்ணிப்போம். இப்போ கிம் தான் லிப்ஸ்லாம் தொடச்சிட்டு, இங்கே பாரு, இன்னொரு வாட்டி என்னை லவ் பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோதான் ஒன்று பொருளுக்கெல்லாம் பேத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது மீனு தான் அங்கேயே நின்றுட்டுருக்கா. இவனுக்கு ஏன் லவ் புரிய மாட்டேங்குது? நிஜமாக நான் அழகாக இல்லாதனால தான் என் லவ் வேணான்றானா? மேபி இருக்கலாம். இப்போது மீனு தான் அவள் ரூமில் உட்காந்துட்ருக்கா. ஒரு பெஞ்சுக்கு மேலே அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது. ஃபுல்லாகவே கிம்மோட ஃபோட்டோ தான். அவ்வளோ அட்மையர் பண்ணி, என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அப்சஸ்டாக இருக்கா. கிம்மோட ஃபோட்டோ தான் ஃபுல்லாக இருக்கா ரூம் ஃபுல்லாக. அவள் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கா. கிம்,
நீ எனக்கு மட்டும்தான், உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணுவேன். உன் கூட மட்டும்தான் எல்லாமே. எனக்கு நீ வேணும் கேம், எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்கா. இப்போது அப்படியே கிம்மோட வீட்டில் தான் காட்டுறாங்க. கிம் தான் இப்போது, ஆ யார் இவங்களா? அம்மா இங்கே வாமா. என்னடா? யார் இவங்களா? ஏய், இந்த பொண்ணு நீ லவ் பண்ணுறாமே சொல்லவே இல்லை. யார் யார் எந்த பொண்ணு? நான் யாரும் லவ் பண்ணலையே. அங்கே பாரு. அப்போது அங்கே மீன் தான் உட்காந்துட்ருக்கா, ஒரு மாதிரி கால் மேலே கால் போட்டுட்டு கெத்தாக உட்காந்துட்ருக்கா. கிம் அதை பார்த்துட்டு, அம்மா யாரம்மா இவங்கள வர சொன்னா, இங்கேருந்து போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு பேசுகிறாரு. இப்போது அங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் அப்படியே கிம்மை தான் பார்க்குறாங்களே. ஏய் கிம், என்னடா பேசுகிற? ஒழுங்கா உள்ள போ. இந்த மேரேஜ் பண்ணிக்கணும் நீ. அம்மா எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐயோ, அந்த பொண்ணு நீ ரொம்ப லவ் பண்ணுறன்னா ஏன்டா போய் சொல்கிற? நீ போய் சொல்லுன்னு கூட சொன்னான். அம்மா என்னை பற்றி உனக்கு தெரியாதா? ஏன் நீ தெரிஞ்சுட்டே இப்படி பேசுகிற நீ? ஐயோ கிம், எனக்கு எல்லாம் புரியுதுடா. நீ அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோ, நான்லாம் ஒத்துக்காமல் இருக்க மாட்டேன். அம்மா நான் லவ்வே பண்ணலம்மா, லவ் பண்ணதானம்மா உங்ககிட்ட வந்து கேட்பேன். லூஸாம்மா நீ? அவள் தான் லூஸுன்னு பார்த்தா நீ அவளுக்கு மேலே லூஸாக இருக்கா? டேய் என்னடா, இங்கே பாரு எவ்வளோ லவ்வோட ஒன்று பார்க்குறா. கிம் திரும்பி பார்த்தா அப்படி பார்த்துட்ருக்கா அவ. நான் நினச்சதை முடிக்காமல் விட மாட்டேன் கிம். மா அவள் என்னை லவ் பண்ணலம்மா. அப்புறம் அவள் சும்மா டைம் பாஸ்க்கு பண்ணிகிட்ருக்கா. எனக்கு இந்த லவ்வில் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உனக்கே தெரியும்டா. ஆனால் ஒரு பொண்ணு வந்ததுக்கப்புறம் லைஃபே மாறிடும்ல. அம்மா எனக்கு வாயில் நல்லா வருது, அம்மாவை போயிட்ட நீ. இங்கே பாரு, அவள் எனக்கு வேணாம், அவ்வளோதான் சொல்லுவே, நான் போகிறேன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு கிம் மேலே போயிடுறான். கிம்முக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, எதுக்கு இந்த மாதிரிலாம் மீனும் பண்ணுறான்னு நினச்சி. இப்போது டோர் தான் யாரும் நாக் பண்ணுறாங்க. கிம் போய் திறந்துட்டு, யார்? ஏய் நீ எங்கே வந்த? இல்லை, என்னோட வருங்கால புருஷனோட ரூம் பார்க்கணும்ல, அதான் வந்தவன்ல அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை தள்ளிட்டு உள்ளே வரா. உள்ளே வந்து பார்த்தா ஒரு அழகான பெட்ரூம் தான் இருக்கே. அதை பார்த்துட்டு அங்கே போய் உட்கார்றா. எவ்வளோ அழகாக இருக்குது பெட்ரூம். எனக்கு இந்த பெட்ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு கேம். உனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலாம் எனக்குண்ணா. இந்த ரூம் விட்டாலே போடி. ஹே என்ன அதுக்குள்ளேயே போக சொல்கிற? நான் வாழ போகிற இடம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகக்கூடாதா? ஹே ஐயோ, உன்னை என்ன தான் திட்டுறதுன்னு தெரியல. போடி வெளியா. போக மாட்டேன். எதுக்காக அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு வந்தேன்? எனக்கு திருப்பி அந்த கிஸ் வேணும், அதுக்காக தான் நான் வந்தேன். எனக்கு கிஸ் வேணுமா? ஏய் காய்ச்சி பிடிச்சவளே, போடி வெளியா. அப்படியா தெரியுறேன் நான், காய்ச்சி பிடிச்ச மாதிரியே தெரியுறேன். ஆமாண்டி, உடம்பு ஃபுல்லாக உனக்கு காய்ச்சி தான், போடி வெளியா. மிஸ்டர் கேம், இங்கே பாருங்க, நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட், நீங்களும் என் கூட அப்படி இருக்கலாம், தப்பில்லை. நான் உன்னோட ஒய்ஃபாக தானே வர போகிறேன், என்கிட்ட அப்படிலாம் இருக்க மாட்டியா? ஐயோ போறியா, இல்லை நானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா? என்ன கேம் இப்படிலாம் பேசுகிறீங்க? சரி நானே போகிறேன், இப்போ நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா அவள். இப்போது நெக்ஸ்ட் சீனில் கிம் தான் வந்து வெளியே போயிட்டுருக்கார் காரில். இப்போது கரெக்டாக ஒரு பைக் வருது கிம்மோட வண்டிக்கு முன்னாடி. ஸோ அந்த பைக் டக்குன்னு நிற்கவும் கிம்மும் எதிர்பார்க்காம அந்த வண்டியை வந்து இடிச்சிடுறாரு. இப்போது கிம் சம பயத்தோட வெளியே போய் பார்க்குறாரு. யாரடா அது, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே மீனும். ஏய் நீ எப்படி என் கார் முன்னாடி, என்ன ஆச்சு உனக்கு? என்னை துரத்தி நீ செத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போது மீனு தான் லைட்டாக அப்படியே கண் ஓப்பன் பண்ணுறா. கேம் எனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி என்னை கொன்ன? என்னது நான் கொன்னனா? உன்னை அவ்வளோதான், நீயா வந்து கார் முன்னாடி வந்துட்டு நான் கொன்னுன்ற? கேம் எனக்கு காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ கிம்மும் வந்து அவரோட காரில் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணுறான். இப்போது மீனு தான் கிம்மோட கை பிடிச்சிட்டு, கிம் எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு ஏதாவது ஆயிடுமா கிம் கிம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. கிம் எதுவுமே பேசாமல் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். ஸோ இது கிரிட்டிக்கல் கண்டிஷன்னால நம்ம எதுவும் அவளை திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கார் கிம். இப்போது டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு, இங்கே யார் அவங்களுக்கு? நான் நான் வெறும் ஃப்ரெண்ட் தான். அவங்க கொஞ்சம் சீரியஸாகவே தான் இருக்காங்க. இது ஆக்சிடெண்ட் கேஸ்னால ஃபஸ்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்டா? ஏங்க
அவ்வளோதாங்க கார் முன்னாடி வந்து விழுந்தா. இதுக்கு எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் எங்களுக்கு தெரியாதுல என்ன நடந்ததுன்னு. ஐயோ! ரோட் சைட் கேமரா இருக்கும். நீங்கள் வேணால் அங்கே போய் பாருங்க. எல்லாமே அங்கே பதிவாக இருக்கும்ல. நீங்கள் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தெரியும். இங்கே பாருங்க கேம். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க. நான் போகிறேன். எனக்கு நிறைய வேலை இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ கிம் தான் மீனுக்கிட்ட வந்து நிற்கிறான். ஐயோ! ஃபஸ்ட்டு இவங்க அம்மா அப்பாட்ட சொல்லாமா வேணாமா தெரியலையே. ஐயோ! என்ன பண்ணுறது? இப்போது மீனு தான் ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறா. கிம் கிம் எனக்கு என்ன ஆச்சு? மீனு உனக்கு ஒன்றும் ஆகலை. நீ ஜஸ்ட் ஆக்சிடெண்ட் ஆகிருக்க. ஏதோ என் பின்னாடி வந்து மோதிச்சு. பின்னாடி வந்து மோதலை, நீ தான் முன்னாடி வந்து மோதிக்கிட்ட. உன்னை யார் டக்குன்னு பைக்கை ஸ்டாப் பண்ண சொன்னது? ஆனால் கிம், நிஜமா நீ தான் அந்த கார் ஓட்டிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது. நீயா என்ன இப்படி பண்ண? ஹே, நான் எதுவும் பண்ணலடி. நீ தாண்டி முன்னாடி வந்த. எதுக்கு திடீர்னு வண்டி ஸ்டாப் பண்ணனா எனக்கு தெரியாது. நான் தான் உன்னை கேட்கணும் அதை. நீ ஏன் வண்டி ஸ்டாப் பண்ண? எனக்கு ஏதோ கால் வந்தது. அதுக்குன்னு நடு ரோட்டில் தான் நிறுத்துவியா? உனக்கு எதோ ஆகியிருந்தா என்ன ஆகுறது? கிம், எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே லவ் இருக்குன்னு. இங்கே பாரு மீனும், எனக்கு லவ்லாம் இல்லை. ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ. எனக்கு பயமாக இருக்கு. ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கா. கிம்மும் ஒரு செகண்ட் அப்படியே சரி நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ கிம்முக்கும் அந்த மீனு மேலே வந்து ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது கிம்மோட அப்பா தான், இங்கே பாரு கிம், இந்த பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்லாம் உனக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீ கண்டிப்பாக பண்ணிவிட, ஓகேவா? இது நம்ம பிஸ்னஸோட பெரிய ரீச்சாக இருக்கும். இது நீ பண்ணினா ஓகேப்பா, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கிம் தான் எல்லாத்துக்குமே ரெடி ஆகிட்டு இப்போது ஒரு மீட்டிங்க்கு தான் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறான் அவனோட பிளான்லாம். ஸோ அங்கே இருக்க பிஸ்னஸ் மேன்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ப்ராஜெக்ட். ஸோ இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே கிம், நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த பிஸ்னஸ் நீங்களே எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. கிம் வந்து அவரோட நேம்லேயே பெரிய இண்டஸ்ட்ரியாக இது பண்ணிவிட்டு அதில் என்ட்ரு ஆகிறாரு. அதில் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிது அவருக்கு. இப்போது மீனு தான், ஹே கிம், கங்க்ராச்சுலேஷன்ஸ், எனக்கு ட்ரீட்லாம் இல்லையா? உனக்கு இல்லாததா? பண்ணிடலாம். சரி, நம்ம அப்பா அம்மாகிட்ட பேசி மேரேஜ் பண்ணிக்கலாமா? என்ன கிம், அதுக்குள்ளே என்ன மேரேஜ்? வெயிட் பண்ணுவோம், கொஞ்ச நாள் ஆகட்டும். ஆனால் பண்ணிக்கலாம் கிம், நான் இங்கே தானே இருக்க போகிறேன் உன் கூட. சரி வேணும், எனக்கும் 4-5 பிஸ்னஸ் இது ப்ரொப்போசல் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் காரில் தான் சும்மா டேட்டிங் போகிறாங்க அங்கேயும் இங்கேயும். கிம், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு, எனக்கு ஏதாவது வாங்கி தரியா? சரி மீனு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் நிறுத்திட்டு நீயும் வா. இல்லை கிம், நான் இங்கே இருக்கேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டு மீனுக்கு தான் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு போகிறாரு. இப்போது மீனு காரில் இருந்துட்டு அவர் கிம்மோட ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குமே கார்க்குள்ளே. ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கா. ஒரு எல்லா ஃபைலில் இருக்க பேப்பர்ஸும் வந்து எடுத்துகிட்டு வேறு டூப்ளிகேட் வச்சிடறா. இதுதான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போது கிம் கரெக்டாக வரும்போது எல்லா ஃபைல்ஸும் இருக்கிற இடத்துல வச்சுட்டு கிம் ஃபைலில் இருக்க அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து அவளோட பேக்கில் வச்சுக்கிறா. இந்த மீனு, உனக்கு இதை பிடிக்கும்ல, சாப்பிடு அப்படின்னு கொடுத்துட்டு சாப்பிட வைக்கிறாரு. ஸோ மீனும் வந்து அழகாக சாப்பிட்டுட்டு ஓகே கிம், நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ. சரி வீட்டுக்கு போவோமா? போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வீட்டுக்கும் ரீச் ஆகிடுறாங்க. இப்போ கிம் தான், மீனு என்ன இல்லை, லவ் ப்ரப்போஸ் பண்ணி 2 மாதம் ஆச்சு. அதுக்கு இல்லை கிஸ்லாம் எதுவும் இல்லையா? கிம், போ, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம். சரிடி, உஷாராக தான் இருக்க. சரி வீட்டுக்கு போ. சரி கிம், பாய் பாய். போயிட்டு வா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மீனுவை தான் பார்த்துட்ருக்காரு. 1 வீக் லேட்டர் தான் காட்டுறாங்க. கிம் தான் மீனுக்கு காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை மீனு கிட்டே இருந்து. இப்போது கரெக்டாக கிம்மோட அப்பா கூப்பிடுறாங்க. என்னப்பா? ஹே, என்னடா நடக்குதுங்க? என்னப்பா என்னாச்சு?
யார் இந்த பொண்ணு? அப்பா, அது வந்து மீனு. மீனுவோ நோனுவோ, இங்கே பாரு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நிறைய ஃபைல்ஸ் அந்த மாதிரி எடுத்திருக்கா அவ. இப்போது அந்த வீடியோலாம் காமிச்சிட்டு இருக்கும்போது கிம்முக்கு ஐஸ்லாம் ஒயிட் ஆகுது. செம ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. அப்பா, அது வந்து இவ அப்படிலாம் இல்லைப்பா. அப்புறம் இந்த ஃபைல்ஸ்லாம் யார் எடுத்திருப்பா சொல்லு. ம் சரி, 1 வீக் முன்னாடி ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்தே, அதுவும் காணும்னு சொன்ன நீ. எல்லாமே டூப்ளிகேட்ஸ்டா. நான் கொடுத்த ஃபைலே கிடையாது அதெல்லாம். நானும் நம்ம பிஸ்னஸ் சைடில் வந்து கேட்டு பார்த்தேன், இந்த ஃபைல் தான் நீங்கள் கொடுத்தீங்களான்னு. அவங்க இது கிடையவே கிடையாது, பிளானே வேறு அப்படின்றாங்க. எனக்கு புரியல கிம், நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு. நம்ம பிஸ்னஸில் லாஸில் போகணுன்னு நினச்சின்னா என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு அவங்க அப்பாவும். ஸோ கிம் தான் இப்போது என்ன நடக்குதுங்க, எதுக்காக அவள் அப்படி பண்ணணும்? இல்லை, அவள் என்னை துரத்தி லவ் பண்ணான் கிடையாது, அவள் என்னை ஏமாத்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனோட பிளேஸ்லேயே போய் நின்றுறான். இப்போது மீனு தான், ஹே கேம் என்ன மீனு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. மீனு என்னது இதெல்லாம்? ஆ கேம், இதில் என்ன இருக்கா? என் பாய் ஃப்ரெண்டோட பிஸ்னஸ் தானே, நான் பண்ணக்கூடாதா? ஏய் கேட்டினா நானே தருவேன்டி, ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ண? ஏன்னா நீ வளர்றதே எனக்கு பிடிக்கல. என்னது, நான் வளர்றது பிடிக்கலையா? ஏய் நான் உன் லவ்வர் டி. என்னது லவ்வரா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. என்னடி, ஏன் இப்படி சிரிக்கிறா? நான் உன்னை லவ்வராகவே நினைக்கலையே. என்னது, நான் எவ்வளோ கெஞ்சிருப்பேன் உன் பின்னாடி வந்து, அப்போல்லாம் என்னை மதிச்சியா? ஆக்சிடெண்ட் ஆனோடனே என் பின்னாடி வந்த, கில்ட்டியில் தானே லவ் பண்ணுற. என்னது கில்ட்டியா? சத்தியமாக இல்லடி, நான் யோசித்து சொல்கிறேன்னு சொன்னேன். எனக்கு அந்த டைமிங் தேவைப்பட்டது, அது கில்ட்டினஸில் வரலடி. நீ என் பின்னாடி சுத்தினதெல்லாம் அப்போது பொய்யா? இங்கே பாரு கேம், ரியாலிட்டிக்கு வா. எல்லாமே காசு தான். எனக்கு உன் பிஸ்னஸ் ப்ரொபோசல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை நான் என் கம்பெனிக்கு அப்ளை பண்ணிக்கிட்டேன். தட்ஸ் ஆல். அதை என்கிட்ட கேட்க வந்தனடி, நானே உனக்கு பண்ணி கொடுத்துருப்பேனே, நீயே அதுலேருந்து திருடின. இங்கே பாரு கேம், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் பேச்சு கிடையாது. ஓகே, இங்கேருந்து போ. எனது இங்கேருந்து போவா? முடியாது, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எனது மேரேஜா? ஏதாவது இழுச்சவாய் கிடைப்பா, அவளை போய் மேரேஜ் பண்ணிக்கோ. எனக்கும் உனக்கும் செட் ஆகாது. செட் ஆகாதா? இதுதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். சொன்னேன், ஆனால் உன்னை பழி வாங்கணும்னு தான் நான் இத்தனையும் பண்ணேன். பழி வாங்கணுமா? ஓகே ஃபைன், பிஸ்னஸ் தானே, எடுத்துக்கோ. ஆனால் நீ நல்லாவே இருக்க மாட்டே, நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது கிம்மோட வீட்டில் தான் காட்டுறாங்களே, கிம்மோட அப்பா செம்மையாக திட்டிகிட்ருக்காரு கிம்மை. அறிவு இருக்கா அவனுக்கு? ஒரு பொம்பளை பின்னாடி போயிட்டு ஏமாந்துருவது நிற்கிற, இதுக்கு தாண்டா சொன்னேன் லவ் மயிரெல்லாம் பண்ணாதன்னு, கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா செம்மையாக திட்டிகிட்ருக்காரு. இப்போது கிம் எழுந்துட்டு, அப்பா, அவள் நம்ம டேலண்ட்லாம் திருடி இருக்கலாம், ஆனால் அவகிட்ட அந்த டேலண்ட்டே கிடையாது, நம்ம புதுசாக வேறு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பதில் சொல்கிறாரு. இப்போது கிம்மோட அப்பாவும் ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ இப்போது ஒரு 5 வருஷம் கழித்து தான் காட்டுறாங்க. கிம் செம்ம பெரிய பிஸ்னஸ் லெவலில் பெரியவராக இருந்திருப்பார். அப்படியே ஜியானும் வந்து ஃப்ரெண்டாக இருப்பார் ஜங்கக்கோட அப்பாவும். அவங்க 2 பேரும் பிஸ்னஸ் லெவலில் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. மீனவை தான் காட்டுறாங்க, ஒரு ரூமில் உட்காந்துட்டு செம்மையாக அழுதுட்ருக்கா. இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரும்னு நினச்சேன், எதனால் இப்படி ஆச்சு, எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக க்ரை பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஜியான் அண்ட் கிம் தான் இந்த பிஸ்னஸ் லாஸ்க்கு பெரிய காரணமாக இருந்திருப்பாங்க மீனோட பிஸ்னஸ்க்கு. ஏன்னா கிம்மை எப்படி ஏமாற்றிட்டு போனானோ அதே மாதிரி ஜியான் வந்து கிம்முக்கு சப்போர்ட் பண்ணி மீனவை ஏமாற்றிருப்பாங்க. இதுதான் டே நடந்தது. அப்பா, இவ்வளோ இவ்வளோ மோசமான லேடியா அவங்க? காசுக்காக காசுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, அப்படி தான் என்கிட்ட. அப்பா சாரி, இட்ஸ் ஓகே, இதெல்லாம் ஒரு நாள் யாருக்காவது தெரிஞ்சுதான் ஆகணும், தெரியாமல் எப்படி? சரிப்பா. ஆமாம், அந்த ஃபோட்டோ எப்படி ஜியானோட வீட்டில்? அதுவா, நாங்கள்
வெளியே அவ்வளோ மீட் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா எதுவுமே எனக்கு தெரியக்கூடாதுன்னு தான். தெரிஞ்சால் எங்கள் 2 பேரை பிரிச்சிருவா அவ. அதனால தான் நாங்கள் ப்ரைவேட்டாக ஏதாவது லைப்ரரி, ஏதாவது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி போய் மீட் பண்ணிப்போம். அப்படி லைப்ரரியில் மீட் பண்ணும்போது நான் ஃபோட்டோ வந்து அந்த புக்கில் வச்சு கொடுத்தேன். மேபி அந்த புக்கில் அப்படியே இருந்திருக்கும். அதுதான். ஓ, ஓகே, ஓகேப்பா. ஆனால் அகெயின் எப்படி உங்கள் லைஃப்பில் திருப்பி வந்தா மீனும்? அதுதான் தெரியல. இது நான் எதிர்பார்க்கல. ரொம்ப வருஷம் கழிச்சு அவள் வந்து ரிவெஞ்ச் எடுப்பான்னு நான் எதிர்பார்க்கலடா. அப்பா நான் ஓகே தான். மிஸ்டர் ஜியான் இருக்க வரைக்கும் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஓகேடா, இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுவோம். எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, இருந்தாலும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சாரி, மைண்ட் பண்ணிக்காதீங்க. எதுவும் கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு, அதுதான் எப்படியாவது ரெக்கார்ட் பண்ணிடணும் தான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 5th எபிசோட அன்கட் வந்து நான் டெலியில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம டெலியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் காய்ஸ். சரண்யாமி, டாட்டா.